நான் நேற்று காலையிலேருந்து இங்கே தான் இருக்கேன். இன்னைக்கு மதியம் ஒரு 10 மணிக்கு மேல நடக்க போற நிகழ்ச்சிக்கு நேற்றிலிருந்து வெயிட் பண்றதுக்கான காரணம் என்ன? தளபதிங்க உயிருங்க, இதுக்கு மேல என்னங்க தேவை? இல்ல பொதுவா ஒரு அரசியல் கட்சி பொது கூட்டம்னா ஒரு ஈவினிங் நடக்கும். அது காசுக்காக போற கூட்டம், அது காசை விட்டு நிக்கிற கூட்டம். என்ன பேசுவார் நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து எல்லா ஊர்ல போகும்போதும் அங்க இருக்கக்கூடிய முதன்மையான பிரச்சனைகளை எடுத்து பேசிட்டு இருக்காரு. நாமக்கல் அப்படின்னா என்ன பேசுவாரு, எதை பத்தி எல்லாம் பேசுவாரு? பேச மாட்டார், செஞ்சுட்டு தான் சொல்லுவாரு. எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்தீங்க, தளபதி வராரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, கொடுத்து பாருங்க, ஜெயிச்சு காமிப்பாரு, நல்லா செய்வாரு. அதே போல இடம் அனுமதி கொடுக்கறதுல பல்வேறு சிக்கல் இருக்கிறதா அப்ப சொல்றாங்க, அது எப்படி பாக்குறீங்க? எல்லாம் எதிர்கட்சி உள்ள ஆளுங்க. ஒருத்தர் மேல வராங்கன்னா தோல்வியே வெற்றிக்கு முதல் படி. கஷ்டப்பட்டு மேல வரானா அவனை அடிச்சு தான் உட்கார வைப்பாங்க. எங்க தளபதி என்னைக்குமே மேல வரவர் தான். என்ன நம்பிக்கை இருக்கு 2026ல? ஏன் 2026ல உலக அழியுதுன்னா அதை நம்புறீங்க? ஏன் தளபதி ஜெயிப்பாருன்னு சொன்னா நம்ப மாட்டீங்களா? அதுக்கான எப்படி பணிகள்லாம் போயிட்டு இருக்கு? பணிகளா? இதுதான் பணிகள் பாருங்க. ஏடிஎம்கே சரி டிஎம்கே சரி ஒரு பிரியாணிக்கும் ஒரு கோட்டைக்கு வர கூட்டம். ஆனா இது வந்து ஒரு பொழப்பையை விட்டுட்டு வந்த கூட்டம். இது ஒரு அதாவது என்ன சொல்றதுன்னா, இவ்வளவு நாளா டிஎம்கே பார்த்தா ஏடிஎம்கே பார்த்தா என்ன செஞ்சாங்க? டிஎம்கே விடியல தரனாங்க, இருள தான் கொடுத்தாங்க. ஏடிஎம்கே நாங்க பாக்குறோம் எதுவும் பண்ணல. டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நல்லது நடக்கும். இத்தனை வருஷமா நீங்க ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டு டிஎம்கே ஓட்டு போட்டு என்ன பாத்தீங்க? புதுசா வர்றவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவரும் ஹெல்ப் பண்ணுவாரு. சனிக்கிழமையில பண்றாரு அப்படிலாம் ஒரு விமர்சனம் இருக்கு, எப்படி பாக்குறீங்க? சனிக்கிழமை எந்த நாளோ ஆக மொத்தம் அவர் வரதே என்னைக்குமே தீபாவளி தான் எங்களுக்கு. தளபதி அடுத்த முதலமைச்சரா வருவாரு கண்டிப்பா. வணக்கங்க, நாங்கள் நாமக்கல் மாவட்டம் பௌத்தரத்துலேருந்து வந்திருக்கோங்க. நாங்கள் ஒரு 15 பேர் வந்திருக்கோங்க எங்கள் ஊரில் இருந்து. விஜயை பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசைங்க. இன்றைக்கி அது நிறைவேற போகுதுங்க. எங்கள் விஜய் வந்து எங்களுக்கு ஆட்சிக்கு வந்தால் எல்லாமே செய்வாருன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோங்க. அதே மாதிரி எதிர்க்கட்சி நாளைக்கு வந்து எங்கள் தலைவர் வந்து ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் எதிர்க்கட்சியாக இருந்து மக்கள் வந்து கேள்வியும் கேட்பாங்க. எங்கள் தளபதி வந்து எங்களுக்கான ஆட்சியை கண்டிப்பாக கொடுப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோங்க. போயிருக்காங்க, மதுரை மாநாட்டுக்கு போனாங்க. அங்கே ஒரு 15 லட்சம் 20 லட்சம் பேர் இருந்தாங்கங்க. அதில் நாங்கள் முன்னாடி போய் பக்கமாகவே விஜய் பார்த்துட்டு வந்தோங்க. இப்போ எங்கள் ஊருக்கு வந்திருக்கனால நாங்கள் வந்து பார்க்கணுங்கிற ஆசையில் வந்திருக்கோம். எங்கள் ஊரில் கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. இப்போ மணி 6:30 மணி ஆகுதுங்க. விஜய் சார் வந்து ஒரு 11 மணி வர்றதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த ரோடே ஃபுல்லாகிடும். அந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோங்க.